ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் ராஜ்மா கிரேவி. அதுக்கு ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய், கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஸ்பைஸ் போட்டு தாளித்து விட்டுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை மூடி வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு மஞ்சள் தூள், காரத்தேவையான காஷ்மீரி மிளகாய் தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார் அலம்பி தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சுருங்க. நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிச்சு வரட்டும். ஊடியில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா புதினா எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி மசாலா நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ வேக வச்சு ராஜ்மா சேர்த்துக்கலாம். ராஜ்மா வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மூடி விடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீனி சேர்த்துட்டு மூடி வச்சிங்கன்னா ராஜ்மா நல்லா மசாலா சேர்த்து மாதிரி கொதி வந்தோடனே ஒரு 1/2 கப் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே லைட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக 1 கியூப் பட்டர் சேர்த்திங்கன்னா என்னோட ஸ்டைலில் ராஜ்மா கிரேவி ரெடி. பை. தேங்க்யூ.